இருந்தாலும் எவ்வளவு நண்பர்கள் இருந்தாலும் நாம் சந்தோஷமா இருக்கிறோமா? ஒரு வீச நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். எப்ப தெரியுமா? நாம் உறங்கும் போது மாத்திரமே ஒரு சந்தோஷத்தை காண முடியும். மற்ற நாளில பல பிரச்சனைகள் நம்மளை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாளில கூட எல்லாம் பாருங்க, விஞ்ஞானங்கள் அதிகமா ஆனாலும் கூட நமக்கு சோர்வு அதிகமாக காணப்படுகிறது. நாம் முன்னாடியாக இருந்த காலத்தில் பார்க்கும்போது நம்ம முன்னாடி இருந்தவர்களாம் எப்படிலாம் சுறுசுறுப்பாக வேலைகளை செய்து எவ்வளவு சுறுசுறுப்பாக சந்தோஷத்தோடு வாழ்ந்திருந்த காலங்கள். அந்த காலம் இப்பொழுது நமக்கு கிடையாது. நமக்கு எல்லாம் சாதகமா இருந்தாலும் நம்மளை உட்கார்ந்து கொண்டே கை தட்ட எல்லாம் கிடைக்கிற மாதிரி நமக்கு இயந்திரங்கள் வந்தாலும் நமக்கு எதை இருந்தாலும் ஒரு சந்தோஷம் நமக்கு கிடையாது. நம்ம பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்து அதுக்கு போட்டு அது செலவு பணத்தை பெரிய சம்பளம். நம்ம உடலை நாம் கெடுத்துக் கொண்டு இருக்கிறோம். நமக்கு விஞ்ஞானத்தினால நம்ம உடலை நாமே